வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டுள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அதேபோல இலங்கையின் தென்பகுதியில் ஒரு வளிமண்டல உறுதியற்ற நிலைமையும் காணப்படுகின்றது. இதன் காரணமாக தற்பொழுது நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று இரவு முதல் வடக்கு மாகாணத்துக்கு மழை படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் கிழக்கு, ஊவா, மத்திய, சப்ரகமுவ, தெற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு எதிர்வரும் 19ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது. காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டிருப்பதனாலும் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல உறுதியற்ற தன்மையினாலும் மத்திய, ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்கள் நேற்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை சற்று கனமழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊடகங்களில் பரப்பப்படும் போலியான செய்தி குறித்து ஜனாதிபதி செயலகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. கிராம சேவகர்கள் தொடர்பான முறைகேடுகளை துரிதமாக முறையிட நடைமுறை என்ற தலைப்பில் ஜனாதிபதி அலுவலகத்தினால் அறிவிக்கப்பட்டதாக போலி அவசர தொலைபேசி இலக்கமும் துரித இலக்கங்களும் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பகிரப்படும் அந்த பதிவில் ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்பட்டதாக கூறி சில தொலைபேசி எண்களும் நேரடி தொடர்பு எண்களும் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் இவை அனைத்து மோசடியானவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே சமூக வலைதளங்களில் உறுதிப்படுத்தப்படாத இவ்வாறான பதிவுகளை பகிர்வதை தவிர்க்குமாறு ஜனாதிபதி செயலகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அசஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழுள்ள குடும்பங்களில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான டிசம்பர் மாத கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இன்று முதல் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இன்று முதல் அசஸ்ம வங்கி கணக்குகளின் ஊடாக அந்தந்த பயனாளிகள் இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அந்த சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கான கால அவகாசத்தை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. விவசாய ஓய்வூதியதாரர்கள் டிசம்பர் மாதம் முழுவதும் அரசு வேலை நாட்களில் தமக்குரிய தபால் நிலையங்கள், உப தபால் நிலையங்கள் ஊடாக தமது ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அனர்த்த நிலைமை காரணமாக தபால் நிலையங்களுக்கு செல்லும் வீதிகள் சேதமடைந்துள்ளதால் ஏற்படும் போக்குவரத்து சிரமங்களை கருத்தில் கொண்டு இம்முறை அந்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதிக வேகத்தில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்று காட்டுப்பன்றியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 2 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் மல்லிப்பூ சந்திக்கு அருகில் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கிணிக்கத்தேனை பகுதியிலிருந்து கொட்டகலை பகுதியை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. முச்சக்கர வண்டி அதிக வேகத்தில் பயணித்துள்ளதாகவும் இதன்போது வீதியின் குறுக்கே பாய்ந்த காட்டுப்பன்றியின் மீது மோதியுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த உதார நிர்மலன்ற சந்தேக நபரை விடுதலை செய்ய கொழும்பு நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சந்தேக நபரை 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீரப்பணிகளில் விடுவிக்க நீதவானால் உத்தரவிடப்பட்டுள்ளது. கொலை சம்பவம் தொடர்பில் சீமாட்டி ஒன்றை வழங்கிய சந்தேகத்தின் பேரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பதுளை போதனா வைத்தியசாலையில் கடமையில் இருந்த வைத்தியர் ஒருவர் மீது முச்சக்கர வண்டி சாரதியொருவர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பதுளை போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர் ஒருவரின் காருக்கு பின்னால் முச்சக்கர வண்டி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துள்ளது. இதன்போது வைத்தியர் முச்சக்கர வண்டியை எடுக்குமாறு சாரதியிடம் கூறியதனால் கோபமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி வைத்தியரை பலமாக தாக்கி காயப்படுத்தியுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த வைத்தியர் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து பதுளை போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் சிலர் நேற்று ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். புலனறுவை மாகியங்கனை பிரதான வீதியில் தெஹித கண்டிய போலீஸ் பிரிவின் முவக்கம்மான பகுதியில் நேற்று முச்சக்கர வண்டியும் பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 33 வயது பெண்ணொருவரும் அவரது 2 வயது மகனும் உயிரிழந்துள்ளனர். விபத்தை தொடர்ந்து முச்சக்கர வண்டி ஓட்டுநர் மற்றும் அவரது
மனைவி 2 மகன்கள் என 4 சிகிச்சைக்காக தெஹியத்தகண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே மனைவி மற்றும் மகன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் அவரது 11 வயது மகன் இருவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக பொலனறுவை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தெஹியத்தகண்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவில் நேற்று 56.9 மில்லிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. கிழக்கு பகுதியில் ஏற்படும் அலைவடிவிலான காற்றுப்பெயர்ச்சியின் தாக்கம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது. அதன்படி நேற்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்து 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவில் 56.9 மில்லிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. காலி சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 கைதிகள் தப்பியோட முயற்சித்த போது சிறைச்சாலை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துப்பாக்கிச் சூட்டால் பயந்து போன கைதிகள் தப்பிக்க முயற்சியை கைவிட்டு சிறை வளாகத்திற்கு திரும்பியதாக சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். தப்பி செல்ல முயன்ற போது சிறைச்சாலை சுவரில் இருந்து விழுந்ததில் 2 கைதிகளுக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டதாக அவர் மேலும் கூறினார். அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் வீடொன்றுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் அடாவடித்தனத்தில் ஈடுபட்டதுடன் பொருட்களுக்கும் சேதம் விளைவித்துள்ளனர். மண்டைத்தீவு பகுதியில் நேற்று நள்ளிரவு வேளையில் வீட்டுக்குள் புகுந்த நபர்கள் இளம் தாய் மற்றும் பிள்ளை இருந்த நிலையில் மோசமாக செயற்பட்டுள்ளனர். இந்நிலையில் அயலில் உள்ள முதியவர்கள் இளம் பெண்ணை காப்பாற்ற முயன்ற போது அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கணவன் தொழிலுக்கு சென்றமை அறிந்து கொண்டு கும்பல் வீட்டுக்குள் புகுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 30 நிமிடங்கள் வீட்டுக்குள் பெரும் வன்முறை சம்பவங்களை மேற்கொண்ட நிலையில் மர்ம கும்பல் தப்பி சென்றனர். இதன்போது சிலர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் காயங்களுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மத்தளை மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட சென்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் இளைஞர் ஒருவர் பகிரங்கமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள முகாமில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் சத்தமிட்டு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். அந்த பகுதியில் பாதுகாப்பான காணிகளை அடையாளம் காண்பதில் முறைகேடுகள் நடப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தினேஷ் ஐயா எனப்படும் ஒரு நபர் தமக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே நல்ல காணிகளை தேர்வு செய்து வருவதாகவும் தங்களுக்கு வேண்டியவர்கள் அதிகாரத்தில் இருப்பதாக கூறி அவர் பாரபட்சம் காட்டுவதாகவும் அந்த இளைஞர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். கந்தளாய் சேரனுவர பிரதான வீதியில் அணைக்கட்டுக்கு முன்னால் ஆடை தொழிற்சாலை யுவதிகள் ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று வீதியில் இருந்து விலகி ஆற்றில் பாய்ந்துள்ளது. நேற்று காலை 8 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கந்தளாயிலிருந்து ஆடை தொழிற்சாலை யுவதிகளை வேனல பகுதிக்கு ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றே கந்தளாய் அணைக்கட்டுக்கு முன்னால் கட்டுப்பாட்டு இழந்து வீதியோரத்தில் இருந்த 2 மின்சார கம்பங்களை பலமாக மோதி உடைத்துக் கொண்டு அருகில் இருந்த ஆற்றுக்குள் விழுந்துள்ளதாக கந்தளாய் போலீசார் தெரிவித்தனர். மாவட்டம் கந்தானை பிரதேசத்தில் ஏற்பட்ட வாகன விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். கார் ஒன்றும் லொரியொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது காரை செலுத்தி சென்ற 45 வயதுடைய நபரும் காரின் முன்னாசனத்தில் அமர்ந்து பயணித்த 39 வயதுடைய பெண்ணும் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த ஜெர்மனி மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகளில் இருந்து 5 லட்சம் யூரோ பெறுமதியான 69,000 கிலோகிராம் எடையுடைய அனர்த்த நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்ட விசேட சரக்கு விமானம் ஒன்று நேற்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த விமானத்தில் கூடாரங்கள், சமையல் உபகரணங்கள், மெத்தைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பெருமளவான நிவாரணப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன.